அகில மீடியா நேயர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று பல திரையரங்குகளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றிய பதிவை இன்று பார்க்க இருக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வெளியாகியுள்ளது. நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் என பல்வேறு நட்சத்திர பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர். மேலும் அமீர்கான் சிறப்பு தோற்றத்தில் காட்சியளித்திருக்கிறார். திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே சிக்கிட்டு வைப், மோனிகா, கூலி பவர் ஹவுஸ் என அடுத்தடுத்து பாடல்கள் வெளியாகி எதிர்பார்ப்பை கூட்டியது. இந்த நிலையில் இன்று வெளியாகியுள்ள கூலி திரைப்படம் அதை பூர்த்தி செய்துள்ளதா? ஊடக விமர்சனங்கள் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். கூலி திரைப்படத்தின் திரைக்கதையை பார்த்தோமானால், ஒருபுறம் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் தனது ஆட்களுடன் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார் சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த நாகார்ஜுனா. அவருக்கு வலது கையாக இருக்கிறார் தயாளன். மறுபுறம் சென்னையில் மென்ஷன் நடத்தி வருபவர் தேவா கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் ஏற்று நடித்திருக்கிறார். தனது நண்பர் ராஜசேகர் விசாகப்பட்டினத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த தேவா செல்கிறார். அப்போது ராஜசேகரின் மரணம் இயற்கையானது அல்ல, அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை தேவா அறிந்து கொள்கிறார். நண்பரின் மரணத்திற்கு பழிவாங்க தேவா கிளம்ப, அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. ரஜினிகாந்தின் நண்பனாக நடித்த சத்யராஜ் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? தனது உயிர் நண்பனின் மரணத்திற்கு பழி தீர்த்தாரா ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் நாகார்ஜுனா இடையே மோதல் வெடிப்பது ஏன்? ரஜினிகாந்தின் கடந்த காலம் எப்படி இருக்கிறது என்ற பல விறுவிறுப்பான சம்பவங்களுடன் படமானது நகர்கிறது. படத்தின் முதல் பாதி பாடல், நடனம், பஞ்ச் வசனம் என ரசிகர்களுக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது. இது விறுவிறுப்பாக அமையக்கூடிய படத்தின் வேகத்தை குறைக்கிறது. கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துவதில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் இரண்டாம் பாதியில் லோகேஷ் உண்மையிலேயே விருந்தை படைத்து விட்டார் என டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழ் பாராட்டியுள்ளது. மேலும் கோமியோக்கள் சரியாக பொருந்தியுள்ளது. இவர்கள் கதைக்கு உண்மையான பலத்தையும் சேர்க்கிறார்கள். சரியான நேரத்தில் வரும் திருப்பங்கள் பார்வையாளர்களை கவர்கிறது எனவும் தனது விமர்சனத்தில் தெரிவித்துள்ளது. த ஹிந்து நாளிதழ் விமர்சனத்தின்படி படத்தின் முதல் பாதி முழுக்க முழுக்க ரஜினிகாந்தை பற்றியது அல்ல. மேன்ஷனில் நடக்கும் ஸ்லோ மோஷன் சண்டை காட்சிகள் மற்றும் சில உபதேசங்கள் மூலம் லோகேஷ் உங்களை கதைக்குள் ஈர்க்கிறார். ரஜினிகாந்த் சத்யராஜ் இடையேயான நட்பு பற்றி மேலும் அறிய ஆவல் ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்துக்கோ உண்டான ஸ்டைலில் அறிமுக காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களை பரபரப்பில் வைத்திருக்கும் வகையிலான கதைக்களத்துடன் படம் தொடங்குகிறது. ஆனால் போக போக நிறைய கிளைக்கதைகள் வருகின்றன. ஆனால் அவை சரியாக கையாளப்படவில்லை என இந்திய டுடே விமர்சித்துள்ளது. 74 வயதிலும் ரஜினிகாந்த் திரையில் தோன்றும் போது அது ரசிகர்களை வெகுவாக ஈர்க்கிறது. அவரது கண்களுக்கு வைக்கப்பட்ட க்ளோஸ் அப் காட்சிகளே ரசிகர்களை உற்சாகப்படுத்த போதுமானது என இந்திய டுடே பாராட்டியுள்ளது. நாகார்ஜுனாவின் வில்லத்தனமான நடிப்பு, மிரட்டல், எதிராளிகளை அவர் கொலை செய்யும் போக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அமீர்கான், உபேந்திராவின் வருகையும் கவனிக்க வைக்கிறது. ஒரு பாட்டுக்கு மட்டுமே வந்தாலும் பூஜா ஹெக்டேவின் நடனம் மெருகூட்டுகிறது. சௌபின் ஷாஹிரின் யூகிக்க முடியாத நடிப்புக்கு பாராட்டலாம் என குறிப்பிட்டுள்ள தினத்தந்தி நாளிதழ் விமர்சனம் ஸ்ருதிஹாசனின் நடிப்பும் பாராட்டை பெறுகிறது. அவர் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளில் உலக நாயகனின் மகள் என்பதை நிரூபித்தும் இருக்கிறார். சத்யராஜின் நக்கல் நடிப்பு ரசிக்க வைக்கிறது என பாராட்டு தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக கூலி திரைப்படம் சிறப்பாக உள்ளது. கிறிஸ் கங்காதரனின் ஒளிப்பதிவு, அனிருத்தின் அதிர வைக்கும் இசை, ஒளிப்பதிவு, VFX என அனைத்தும் கச்சிதம் என்கிறது இந்திய டுடே. படத்தில் உள்ள பல முரண்பாடுகள் படத்தை ரசிக்க முடியாதபடி மாற்றிவிட்டது. நிறைய இடங்களில் கைதட்டல்கள் கிடைத்தாலும் லோகேஷ் கனகராஜின் வழக்கமான தனித்துவமான காட்சி பாணியுடன் இது வேறுபடுகிறது என விமர்சித்துள்ளது. வழக்கமான பழிவாங்கல் படலம் என்றாலும்
புதுமையான திரைக்கதையில் பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த காட்சிகளை கொண்டு ரசிக்கக்கூடிய படமாக லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் என பாராட்டியுள்ளது தினத்தந்தி நாளிதழ். ஆக்சன், கவர்ச்சிகரமான நட்சத்திர பட்டாளம், சரியான இடங்களில் வைக்கப்பட்ட திருப்பு முனைகள் ஆகியவை கூலி படத்தை வெகுஜன மக்களை ஈர்க்கும் பொழுதுபோக்கு படமாக மாற்றியுள்ளது என தனது விமர்சனத்தில் கூறுகிறது டைம் ஆஃப் இந்தியா. பிளாஷ்பேக்கில் வரும் இளம் வயது ரஜினியின் காட்சிகள் மாசாக இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறுகிறது. படத்தில் ரஜினியை தாண்டி அதிகம் கவனம் பெறுவது வில்லன்களாக நடித்திருக்கும் நாகார்ஜுனா மற்றும் சௌபின் தான். அதிலும் நாகார்ஜுனாவின் வில்லத்தனமான நடிப்பு மிரட்டலாக உள்ளது என தினத்தந்தி பாராட்டியுள்ளது. சைமன் கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா ஸ்டைலிஷாக இருப்பது பாராட்டியிருக்கும் இந்தியா டுடே, ஆனால் அவரது கதாபாத்திரம் எளிமையாக இருப்பதாகவும் அவரது ஷாரிஸ்மாவை மட்டுமே அதிகம் சார்ந்திருக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியுள்ளது. போதைப்பொருள் கும்பலின் தலைவராக வில்லத்தனத்தை நுணுக்கமாக நாகார்ஜுனா வெளிப்படுத்தியிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டுள்ளது. அமீர்கானின் கோமியோ ரோல் திணிக்கப்பட்ட ஒன்றாக இல்லாமல் இயல்பாக இருப்பதாக டைம் ஆஃப் இந்தியா கூறுகிறது. அதே நேரம் அவரை சரியாக பயன்படுத்தவில்லை என இந்தியா டுடே விமர்சனம் குறிப்பிடுகிறது. அளவுக்கு மீறிய யோசனைகளால் சோர்வடையும் ஒரு குறைந்த ரசனைக்குரிய பொழுதுபோக்கு படமாக கூலி இருப்பதாக கூறும் இந்தியா டுடே, ரஜினிகாந்த் திரைத்தோற்றமும் அனிருத்தின் இசையும் படத்தை காப்பாற்றியுள்ளதாக குறிப்பிடுகிறது. தினத்தந்தி விமர்சனத்தின்படி மொத்தத்தில் கூலி விறுவிறுப்பான கதை. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.